2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் அதே திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் தற்பொழுது 2 தொகுதிகள் அதிகமாக 8 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவித்த தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியான காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் தானே நிற்கப் போகின்றேன் என்று திடீரென அறிவிப்பை வெளியிட்டார். அனைவருக்குமே இந்த அறிவிப்பு அச்சத்தையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தியது. அதற்கான காரணம், திருமாவளவன் அவர்கள் தற்போது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இந்த தருணத்தில் அவர் ஏன் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட வேண்டும்? எம்எல்ஏவை விட எம்பி தானே மிக உயர்ந்த பதவி. தேசிய அளவில் ஆக்கப்பூர்வமான அரசியல்வாதியாக செயல்பட்டு வரும் தொல் திருமாவளவன் அவர்கள் திடீரென மாநில அரசில் நுழைவதற்கான காரணம் என்ன என்று பல்வேறு தரப்பினர்களும் விவாதத்துக்குள் உள்ளாகியது அவருடைய அறிவிப்பு. ஆனால் சில நாட்களிலே அந்த முடிவை திரும்ப பெற்றார் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். அதற்கான காரணம் என்னவென்று அவர் சொல்கையில், அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் உண்மையில் அது காரணம் அல்ல. முக்கியமான காரணம், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனை தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டபோது, நீங்கள் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நிற்பதற்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் நின்று வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படி வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வீர்கள். நிச்சயம் அந்த தொகுதிக்கு நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வரும். அந்த தேர்தலில் அதிமுக பலமான கூட்டணியுடன் இருக்கின்றன. இந்த தருணத்தில் நாமும் பலமான கூட்டணி, அதற்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனாலும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த இடைத்தேர்தலை எதிர்கொண்டால் நிச்சயம் நீங்கள் தோல்வியை தான் தழுவீர்கள். பொதுவாக தமிழ்நாடு முழுக்க ஒரு தேர்தல் நடைபெற்றால் நீங்கள் எளிதாக சிதம்பரத்தில் வெற்றி பெற்று விடலாம். ஒரே தொகுதியில் மட்டும் இடைத்தேர்தல் நடைபெற்றால் நீங்கள் வெற்றி பெறுவது கடினம். காரணம், எதிர்க்கட்சிகள் பணத்தால் அடித்து வெற்றி பெற முயற்சிப்பார்கள். உங்களால் அவ்வளவு செலவு செய்ய முடியாது. எனவே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அதை நீங்கள் திமுகவுக்குத்தான் ஒதுக்க வேண்டும் என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொல் திருமாவளவனிடம் சொல்லியிருக்கின்றார். எதிர்க்கட்சிகள் எளிதாக வென்றுவிடக்கூடாது. நாம் தான் நாடாளுமன்றத்தில் முழு உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றோம். நீங்கள் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிடுவதால் நிச்சயம் சிதம்பரத்தில் வெற்றிடம் உண்டாகிவிடும். எனவே திமுகவிற்கு இடைத்தேர்தல் நடைபெற்றால் எங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று திருமாவளவனிடம் சொல்லியிருக்கின்றார். என்னடா இது, முதலுக்கே மோசமாகிவிட்டதே. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றுவிட்டு நாடாளுமன்ற தொகுதியில் வேறு ஒரு உறுப்பினரை அனுப்பலாம் என்று பார்த்தால் திமுக அதற்கு வழி கொடுக்காதே. நம்மால் 50 கோடிகளுக்கு மேல் இடைத்தேர்தலில் செலவு செய்யவும் முடியாது. என்ன செய்வது என்று